இப்போ 7 திரையை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? 7 திரை 7 × 96. சும்மா ஒரு கால்குலேஷன் செல் எடுத்து போடுங்க. சொல்லுங்க, யார் மறைக்கிறதா வள்ளலார் சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி. யார் மறைக்கிறா? அப்ப யாரு விளக்கணும்? ஏங்க, டோர் சாவி உங்க கையில இருந்தா நானா திறக்க முடியும்? திருட்டு போட்டு திறக்க முடியுமா? பொன்மை திரையை பொருளூறு வெளியால் அண்மையில் மறைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று மறைத்தல், மற்றொன்று மறை வேதம். நான் தான் சொல்றேன்னு சொல்றாரு. யார் மறைக்கிறா? மறைக்கிறது யார் சொல்லுங்க? இறைவன் தாங்க மறைக்கிறாரு. நீங்க யார்ட்டையும் போய் பம்ப முடியாது. அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் தக்க ஆசான். யார் மூலம்? நல்லா கவனமா பதில் சொல்லுங்க. யார் மூலம் இதை திறந்து கொள்ள சொல்றாரு? பெரியவங்க படிச்சிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் யாரு? சொல் பேச்சு கேட்காத பசங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. வள்ளல் பெருமான் சொல்றாருங்க, பச்சை திரையை தக்க ஆசான் மூலம் திறந்து கொள்ளுங்கள். யார் அந்த ஆசான்? யார் ஆசான்? உங்க அறிவு தான் ஆசான். யாரு? உங்க அறிவு தான் ஆசான். சாப்பாடு எடுத்து வாயில வைக்கிறோமா? வைக்கிறோமா? சாப்பாடு உள்ள போதா? கண்ணு கிடைச்சா உள்ள போதா? ஏன் என்ன பண்ணுது? மெல்ல முடியாது, மாட்டிக்குது. மாட்டிக்கிட்ட உடனே எடுத்து போறேன்னு யார் சொல்றா? சொல்லுதா? அறிவு கிட்ட என்னென்ன கேட்கறோம்? காசு கொடு, படிப்பு கொடு, வசதி கொடு, வாய்ப்பு கொடு, சுகம் கொடு, வீடு கொடு, சைக்கிள் கொடு, எல்லாம் கேட்கிறோமே. யாராவது ஒருவராவது கடவுளை காட்டி கொடுன்னு கேட்கிறோமா? நியாயமா சொல்லுங்க. சத்திய பிரமாணமான கை நீட்டி சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தன் அறிவிட்ட கடவுளை கேட்டாங்கன்னு சொல்லுங்க. கேட்டீங்களா? பரீட்சைக்கே ரெடி ஆகுறவங்கெல்லாம் எப்படிங்க உள்ள கூட்டு போறது? ஆள் டிக்கெட் கொடுத்து இருக்கா உங்ககிட்ட? யார்ட்டையாவது அறிவுகிட்ட என்னைக்காவது என்னதான் இந்த கடவுள் எப்படிதான் இருப்பாருன்னு என்னைக்கா கேட்டீங்களா? கேட்டதுண்டா? ஆம், இல்லை. இல்லை இல்ல இல்லை என்ற சொல்லுக்கு இல்லை என்பதே பொருள். அங்க ஏதாவது இருக்குமா? இருக்காது. ஏன்? இல்லைங்கிறதுக்கே பொருள் தெரியாத போது உள்ள என்ன இருக்கும்? இருக்காது இல்ல? புரியுதா? புரியல? வெளி உள்வெளி. வெளி இருக்கு, உள்வெளி. உள்வெளியும் உள்வெளிக்கு வெளிவெளி புறவெளி, புறவெளிக்கு உள்வெளி புறவெளி, புறவெளியும் உள்வெளியும் ஒரு வெளி. ஒரு வழிதான் புறவெளியாகவும் உள்வெளியாகவும் இருக்கிறது. உள்வெளியில் இருந்து புறவெளி வெளியேயும் புறவெளியிலிருந்து உள்வெளி வெளியேவும் இருக்கிறது. புரியுதா? புரியல தானே? நல்லா புரியுதுல்ல? ரொம்ப தெளிவா குழப்பறையான்றீங்களா? அது மாதிரிதான் இப்ப நீங்க படிக்கிற பாடம்லாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற அடிப்படை சாரம் உங்களுக்கு புரியுதில்ல. ஆழமாக கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உடலையோ உயிரையோ மற்ற விஷயங்களையோ ஏனைய விஷயங்களையோ ஆழ்ந்து கவனிப்பதை விட உன் அகண்டாகாரமான சுரூபானந்த வெள்ளமான தெளிவைத்தான் நோக்குகிறார். எதை பார்க்கிறாரு? நீங்க புரிஞ்சுக்கிற தன்மையில தான் கடவுள் இருக்காரு. நீ தவம் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், தியானம் பண்ணு, மூச்சடக்கு, அந்தரத்துல பற, ஆகாயத்துல குதி, எதை பண்ணாலும் கடவுளை பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கணும் சிம்பிளா. அவர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க என்ன ஆயிடுவீங்க? அவருடைய சரணாகதி அடைஞ்சிடலாம். அப்ப இந்த திரை என்பது என்ன? மறைப்பு. என்ன பேரு? என்ன பேரு? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போறோம். அப்பா சொல்றாரு, டாய் அவன் ஒரு அட்டை பாக்ஸ் இருக்கு, அதை தொடாதாங்கிறாரு. என்ன பண்ணுவோம்? திறந்து பார்ப்போம் இல்ல? இங்க எச்சி துப்பாதீர்கள்னா அங்கதான் எச்சி துப்புவோம். எவ்வளவு வேகமா சொல்றான் பாருங்க. இருக்குல்ல? இதுக்கு பேர் என்ன? ஆர்வம். என்ன பேரு? ஆர்வம் இல்ல? இப்ப உங்களுக்குள்ள 7 திரை இருக்குன்னு பெருமான் சொல்லிட்டாரு. நமக்கு ஒரு சுபாவம் இருக்கா பாத்தீங்களா? எட்டி பார்க்குற புத்தி இருக்கா? இல்ல. மற்ற விஷயத்தெல்லாம் இருக்கு, உலக விஷயத்துல இருக்கு, கடவுள் விஷயத்துல இருக்கா பாத்தீங்களா? எங்க தான் இந்த பச்சை இருக்கு, எட்டி தான் பார்ப்பேன், தான் தெரிறா நான் பார்க்குற பழக்கம் இருக்கா? இல்ல. அப்ப என்ன இல்லை உங்களுக்கு? அக விருப்பம். என்ன இல்ல? அக விருப்பம் இல்லை. வள்ளல் பெருமான்ட்ட கேட்குறாங்க, இறைவன் அடைய என்ன தகுதி வேண்டும்? இறைவன் அடையறதுக்கு தகுதி வேண்டும். யார் இறைவன் போற வழி, இப்ப மெஞ்ஞானம் போறோம் இல்லைங்களா? மெஞ்ஞான வழியில போகும்போது ஒருத்தனுக்கு தடை வருது இல்ல? யாரால தடை வருதுன்னு கேக்குறாங்க. அப்ப வள்ளல் பெருமான் சிம்பிளா சொல்றாரு பாருங்க, எவன் தேடுறானோ அவன் தான் தடை. யாரு? அவன் தான் தடை. எப்படி சாமி?
அவன் தான் கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணுவான், ஆட ஒன்றும் இல்லையா ஆன்மீகங்கிற பேரில் ஊரை ஏமாத்துறானு திரும்பி வந்துடுவான். அப்போ அவன்கிட்ட என்ன இல்லை, தெளிவான தேடலும் ஆன்மீக உணர்வும் இல்லை. சில பேர் கேட்குறாங்க, என்ன சாமி மைக்கு கட்சினா நீ மாட்டும் பேசிக்கினே இருக்கிற, அறுத்தெடுக்கிற, ரத்தமாக ஓடுதுன்னு. ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை. என்ன வேணும், பொறுமை, புரிந்து கொள்ளும் தன்மை, அமைதி. இது மூணு இல்லைன்னா மெய்ஞானத்தில் போவே முடியாது. மெய்ஞானத்தில் என்ன பண்ண முடியாது, நகரவே முடியாது. அரை மணி நேரத்துக்கு மேல மனித மூளை எந்த ஒரு விஷயத்தையும் கிரகிக்காது. ஆனா அதை தாண்டி எவன் ஒருவன் அமர்ந்து ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ச்சி பார்க்கறானோ அவன் தான் எங்க போக முடியும், மெய்ஞான வழியில போக முடியும். இது போக விடாம தடுக்கிற என்ன ஓட்டத்திற்கு திரைன்னு பேரு. என்ன பேரு, எதுக்கு பேர் திரை, புரியுதுங்களா? உங்களை ஆன்மீகம் என்ற பாதைக்கு திசை திரும்ப விடாமல் ஆன்மீகம் என்ற பாதையில் வைத்துக்கொண்டே உங்களை உள்ள போக விடாம தடுக்குது. பாத்தீங்களா, நீ பெற்றதெல்லாம் போதும், நாம ஒரு ஸ்டேட்டஸ் கொஞ்சாதுங்க, நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேங்க. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு உச்சில சகஸ்கார சக்கரம் சுத்துதுமா. பாத்துறீங்களா, மூலாதாரத்துல இருந்து கிளம்பி வந்தது இன்னும் இறங்கவே இல்லைங்கிறாங்க. பாத்துறீங்களா இல்லையா? சில பேர் இன்னும் ரொம்ப உச்சத்துக்கு போய் எனக்கு நெத்தி போட்டுல சிவபெருமான் தெரிகிறாரும்பாங்க. நான் ஒண்ணு கேட்கட்டுமா, நீங்க உங்களுக்கு நான் டைரக்டா கேட்கிறேன், உங்க நண்பர் வந்துட்டாரு, அவர் கையில ஒரு 30 கோடி ரூபாய் பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு சொல்லுங்க, எத்தனை கோடி, குறைச்சலா சொல்லிட்டேனா, ஒரு 30 கோடி போதும். 30 கோடி இருக்கு. எவ்வளவு இருக்கு, 30 கோடி இருக்கு. அவர் வந்து உங்க எதிர்கால நிக்கிறாரு. அவர் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. அந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று என்னை அடைந்தால் 30 கோடி அடைந்த மாதிரி, என்னை அடைஞ்சா 30 கோடி உனக்கு தான். இன்னொன்னு உன் விருப்பப்படி ஏதாவது கேட்கலாம். என்னது, உன் விருப்பப்படி என்ன கேட்கலாம், ஏதோ ஒண்ணு நீ கேட்கலாம் என்கிட்ட. உங்க நண்பர் வந்தாச்சு, என்ன கேட்பீங்க? நம்மள எத்தனை பேருக்கு நண்பர் வேணும்னு கேட்கிற பழக்கம் இருக்கு? அதெல்லாம் எதுக்குங்க அவனை வச்சுக்கிட்டு, இல்ல நமக்கு என்ன ஆசை, 30 கோடியில ஒரு 5 கோடி கொடுப்பா. எவ்வளோ நமக்கு எதுக்கு சொல்றேன்னா, ஆன்மீகம் என்ற பெயரில் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய சுபாவம் உடையவர்களுக்காக சொல்றோம். அதுக்காக நீங்க பேசுறது நாங்க எல்லாரும் நாங்களாம் பாக்குறதெல்லாம் பொய்யானா, நான் உண்மைன்னு சொல்லல பொய்யும் சொல்லல, ஒரு விஷயத்த புரிஞ்சு கொள்ள சொல்றேன். சிவபெருமானே எனக்கு நேரடியா வந்து காட்சி கொடுத்தாருங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அண்ட சராசரங்களை ஆள்கின்ற அதிரூப சுந்தரன் எல்லாம் வல்ல பரம்பொருள் நேர்ல வந்தாச்சு. அவர்கிட்ட இவங்க கேட்டதா சொல்லுவாங்க பாருங்க. என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சுவாமி எனக்கு ஞானம் வேண்டும். என்ன வேணும், என்ன வேணும், வந்திருக்கிறது யாரு, வந்திருக்கிறது யாருங்க, அட இறைவா, அவன் அன்றி கதியே இல்லை, அவன் அன்றி ஞானம் இல்லை, அவன் அன்றி உலகத்தில் பொருள் இல்லைன்னு ஒரு பொருள் வந்து நிக்குது எதிர்கால, அந்த பொருளை பற்றிக்குவியா? அப்புறமா அவருக்கு என்ன கேட்கறது, நீ ஞானம் கொடு, நான் தெளிஞ்சு நீ தான் கடவுளான்னு முதல்ல அனலைஸ் பண்ணி நீ தான் கடவுள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் பாட்டு எழுதி ஒப்பாரி வச்சுட்டு எங்க வரேன், உன்னை வந்து பார்க்கறேன். அதான உண்மை. அப்ப என்ன இருக்கு நமக்குள்ள, ஏமாற்றமும் பொய்யான சுபாவமும் என்ன பண்ணுது, நம்மள மெய்ஞான வழியில் போக விடாம தடுக்குது. தடுக்குதா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. சில பேர் ஆலயத்தில் போய் உட்காந்து என்ன பண்றாங்க, தியானம். அந்த தியானம் எப்படி இருக்கும், சொன்னா கவலைக்கூடியதா தான் இருக்கும், ஆனா உண்மை கசப்பா தான் இருக்கும். உட்காந்துட்டு என்ன பண்றது, அப்படியே தலை தொங்கி இல்ல, அதுல அந்த தூணுல சாஞ்சா அந்த தூணு ஜில்லுன்னு இருக்கும் வேற, அது முதுகம் தண்டுல அப்படியே பிச்சு 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 பண்ணி ஏறின உடனே 10 நிமிஷம் தியானம் கூடிடும். கண்ணு 2 சொறி விடும், வாய் தொங்கிடும், தலை இறங்கிடும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சார் அப்படின்னா போதும், அப்படி தொடச்சிட்டு எழுந்து என்ன சொல்லுவாங்க, நான் நானாவே இல்லை. 2 மணி நேரம் எங்க இருந்தேன்னு அதுக்கு பேர் என்ன, அதுக்கு பேர் தான் தியானமா இல்ல? அதுவா தியானம்? அது தியானமா? நம்மளை நாம என்ன பண்றோம், ஏமாத்திக்கிறோம். என்ன பண்றோம், ஏமாத்திக்கிறோம். தன்னிலை மறந்தது தூக்கம், தான் இருப்பது தன்னிலை அறிதல் தியானம். அன்கான்சியஸ் ஸ்லீப் இஸ் த ஸ்லீப். நல்லா புரிஞ்சுக்கணும்.
தன்னை மறந்த தூக்கம் என்னது? உறக்கம். தன்னை மறந்த தூக்கம் உறக்கம். தன்னிலை தெரிவது, தன்னிலை தெரிந்து உறங்கும் உறக்கத்துக்கு தியானம்னு பேரு. நல்லா புரியுதுங்களா? அன்கான்சியஸ் ஸ்லீப்பு, கான்சியஸ் ஸ்லீப்பு. தன்னை மறந்து முழுசா தூங்கினா அதுக்கு பேரு தூக்கம். தான் இருப்பது முழுதுமாக தெரிந்த பொழுதே தான் தூக்க நிலையில் இருந்தால் சாக்கிரத்தில் இருந்த நிலை தடுமாறி சொப்பனத்தில் தான் மறந்து சுழுத்தியிலே இருப்பது தான் அறியும் சூழ்நிலை அறிவானாகில் ஏனைய ஆனந்த நிலை வடிவாய் இருப்பான் என்று ஊது சங்கே. இந்த ஊது சங்கேன்னு நம்மால் இல்ல, இது பழைய ஊது சங்கே, புலஸ்தியர்து. யாருது? புலஸ்தியர் மகான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தான் இருப்பது தெரிந்திருக்கும் பொழுது நினைவையும் கனவையும் தள்ளிவிட்டு நினைவினுள் இருக்கின்ற நினைவினுள் எவன் ஒருவன் நீக்கமர நிறைந்திருக்கிறானோ அதுவே ஆனந்த அனுபவம். அவனே என்ன சொல்றாரு பாருங்க, ஊன் கடந்து உயிர் கடந்து உயிர் கடந்து. நல்லா புரிஞ்சுங்க. ஊன் கடந்து உயிர் கடந்து, உணர்ச்சி எது கடந்து? உள்ளம் கடந்து தான் கடந்து நிற்கின்ற தயாபர ஸ்வரூபமே. எத்தனை கடந்து போச்சு? ஊன் கடந்து போச்சு, உடம்பு கடந்து போச்சு, உயிரே கடந்து போச்சு, உணர்வே கடந்து போச்சு, உள்ளம் கடந்து போச்சு. இந்த 4 விதத்தையும் கடந்து 5வது விதயமாக ஒருத்தன் என்ன பண்றான்? நிலைத்து நிற்பானாகில் அதுக்கு பேர் தான் என்னது? நீங்க சொல்ற தயானம். என்னது? தியானம். சொல்லுங்க, புரியுதா? அப்ப இந்த தியானம், யோகம், தவம், ஞானம் என்ற வழிக்கு உங்களை செல்ல ஒட்டாமல், சிந்திக்க விடாமல், புரிந்து கொள்ள விடாமல், அதை பற்றி அறிந்து கொள்ள விடாமல் உங்களை தடுக்கின்ற எந்த விதமான செய்கையானாலும் அதற்கு பேர் என்ன? திரை. என்ன பேரு? திரைன்னா, திரை எதை மறைக்குது? கோயில போறோமா, எதை மறைச்சு வச்சிருக்காங்க போட்டு? சொல்லுங்க. உள்ளே இருக்கும் சுவாமியை. யாரா? சாமியை தெரியாம எது மறைக்குது? திரை. அதை யார் விளக்கி காட்டுறா? சும்மா சொல்லுங்க. பூஜாரி. அப்படியே பிராமணன் சொல்லக்கூடாது. ஐயர் பிராமணன் பேரு, அவருக்கு இன்னொரு பேரு குருன்னு பேரு. ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பிராமணன். ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அறிவுக்கு இன்னொரு பேர் என்ன? குரு அல்லது பிராமணன். பிராமணன் என்ற உள்ளறிவானது திரை என்ற அஞ்ஞானத்தை விளக்கி பார்க்குமாகில் உள்ளே இருக்கும் கடவுள் எப்படி தெரிவாரு? சொல்லுங்க. திரைய விளக்குனா சாமி எப்படிங்க தெரிவாரு? பளிச்சுன்னு தெரிவாரு. திரைன்னா என்ன அர்த்தம்? மெய்ஞானத்தையும் இறைவனையும் அறிய விடாமல் தடுக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் என்ன பேரு? திரை அல்லது மறைப்பு. என்ன பேரு? திரை. சூப்பர். திரை அல்லது